ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க 2 ப்ரீசெட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நான் வந்து இந்த பீட் மார்க்கில் அதில் நான் ஆல்ரெடி என்னோட இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுல இப்படி எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு 3 பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கடுத்து இந்த சைடு இருக்கிறதுக்குலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டே வந்துடுங்க. வந்துட்டு அடுத்து வீடியோட லாஸ்ட்டில் 2 அதாவது நான் இந்த இடத்துல டபுள் பீட் மார்க் சரிங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 இமேஜ். ஸோ மொத்தம் வெறும் 5 இமேஜ் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இமேஜ், அடுத்து வீடியோட எண்டிங்கில் ஒரு 2 இமேஜ். ஸோ இந்த 5 பீட் மார்க்குக்கு மட்டும் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கடுத்து மீது இருக்கிறது இந்த எம்டிஆர் இருக்க பீட் மார்க்கில் நம்ம அடுத்தடுத்த டெம்ப்ளேட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இதில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட். ஸோ இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப், அதுக்கடுத்து கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் அந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த இடத்துல கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணினா இந்த இடத்துல டெக்ஸ்ட் வரும். இந்த டெக்ஸ்ட் மேலே டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கீழே எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். ஸோ இதுலேயும் கீழே இருக்கதா இமேஜ். ஸோ அதை டச் பண்ணிட்டு அதே மாதிரியே கலர் அண்ட் ஃபில்டரை டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பேக்ரவுண்டில் என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், இந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் அப்படி டோட்டலாக பேக் வந்துட்டு அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து வேறு லெவலில் சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல நான் அடுத்தடுத்து நிறைய இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குரூப் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரே ஸ்டெப்லேயே இமேஜை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் 2வது ஸ்டெப்பாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம், அடுத்து வீடியோட எண்டிங்கில் ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோமா, இந்த 5 இமேஜ் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எஃபெக்டாக ஆட் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே ஒரே ஒரு இமேஜோட எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்குன்னா இதைத்தான் நம்ம அந்த 5 இமேஜுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு அந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு இமேஜ், அதாவது இந்த இடத்துல இருக்க இந்த 3 இமேஜ் இருக்குது பதிலாக இதில் இந்த 3 இமேஜுமே நம்ம ஒரே எஃபெக்டாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் இருக்க இமேஜை டச் பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் இருக்க சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி அடுத்து அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இருக்க 3 இமேஜில் இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. அந்த லாஸ்ட்டில் இருக்க 2 இமேஜ் பதிலாக இந்த 2 இமேஜ்லையும் கரெக்டாக இதே எஃபெக்ட். ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கதே வெறும் 5 இமேஜ் தான். அந்த 5 இமேஜ் மட்டும் நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்டை ஈஸியாக வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பாதி டெம்ப்ளேட் இந்த இமேஜ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அடுத்து இந்த இடத்துல எம்டியாக வந்து பார்த்தீங்கன்னா பீட் மார்க் இருக்கா. ஸோ இதில் தான் எப்படி இப்போ நம்மளோட இமேஜை கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்னன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜோட எஃபெக்ட் போக மீதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 குரூப் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை லாஸ்ட் வரை மூவ் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த மாதிரி 4 குரூப் கொடுத்துருப்பேன். இந்த 4 குரூப்பில் ஃபஸ்ட்டு நாம இந்த இடத்துல வச்சே இமேஜை சேஞ்ச் பண்ணி அதை கொண்டு போய் அந்த இடத்துல மட்டும் பேஸ்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து அந்த எஃபெக்ட்டை மேக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து இந்த மாதிரி 3 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேயரை டச் பண்ணிட்டு கீழே வந்து கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களுக்கு ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிறேன் இப்போ உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போது ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி 2வது டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் இதில் என்ன இமேஜ் செலக்ட் பண்ணணுமோ ஸோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து மீத நடுவில் இருக்கு பார்த்தீங்களா அந்த லேயரை டச் பண்ணி அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டில் போனதுக்கப்புறம் அதே இமேஜ் அந்த 3 லேயர்லையுமே நம்ம ஒரே இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி
இந்த மாதிரி தந்த 3D எஃபெக்ட்டை வந்து மேக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ணால் இனியும் இப்போ நம்ம ஒரு இதில் தான் நான் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்து இன்னும் மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இருக்குது. ஸோ இது 3லையுமே நீங்கள் இதே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த டூப்ளிகேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் இந்த இடத்துல செலக்ட் ஆல் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் டிசபிள் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா காப்பி 4 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணிக்கிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இருக்க 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 இமேஜ் முடிஞ்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வருதா, இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அடுத்த பீட் மார்க் வந்து எம்டியாக இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு அந்த டைமிங் கூட சொல்கிறேன். ஸோ இந்த 5.14 செகண்டில் எம்டியாக இருக்கா, ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் 4 லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டான இடத்துல அந்தந்த இடத்துல கரெக்டாக அதுவே பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.